ஹலோ, வெல்கம் டு கெவிக் ஜேர்னல். இன்றைக்கி வந்து ஹோம்மேடாக ஹேர் ட்ரைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வேணும். அது வந்து நீங்கள் குக்கிங் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மெஷரிங் கப் வேணும். அதுக்கப்புறம் வந்து விஸ்க் வேணும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதில் யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எதுவுமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஃபெவிகால் வேணும். அது வந்து 100 rupees பாட்டில் பெருசு எடுத்துருக்கு. அது ஃபுல்லத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், அப்புறம் சிந்தட்டிக் வினிகர். இதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டான கார்ன்ஃப்ளவர் நம்ம எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போது தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம க்ளேவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட மெஷர்மெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஃபெவிகால் வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணோம். நான் இதில் வந்து பண்ண மிஸ்டேக் வந்து சொல்கிறேன். இதில் வந்து நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும். பட் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஷைன் கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஃபெவிகால்லேயே வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா க்ளூவோட அளவு வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வினிகர், சிந்தட்டிக் வினிகர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, அது வந்து ரொம்ப நாளைக்கு எந்த ஸ்மெல்லும் வராமல் நல்லா ப்ரிசர்வேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் நம்ம ஒழுங்காக பண்ணலன்னா க்ளே கண்டிப்பாக ஒழுங்காக வராது. ஸோ நம்ம வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம 1 கப் எடுக்க போகிறோம். 1 கப் க்ளூக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர், இதுதான் மெஷர்மெண்ட். நான் வந்து க்ளூ 1 பாட்டில் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு 1 கப் வரும். ஸோ அதை அப்படியே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மட்டும் அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் க்ளூவையும் அளந்து ஊற்றும் போது அது வந்து நம்மளுக்கு வேலை அதிகம், க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக ஷேப் பண்ணி போடுங்க. கொஞ்சம் மவுண்டன் வியூ இருக்க மாதிரி போட்டிங்கன்னா அதுலேயும் அளவு வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. சிந்தட்டிக் வினிகர் யூஸ் பண்ணும் போது ஃபெவிகாலோட ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக வருது. இதுவும் நான் வந்து ரெக்ரெட் பண்ணேன். அட் தி சேம் டைம் இதுக்கு நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஐடியாவும் வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்னா, நம்ம ஃப்ரேக்னன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் ஃப்ரேக்னன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து அளந்து எடுத்து அதில் வந்து போட்டுருவோம். இப்போ வந்து ஃபெவிகால், கார்ன்ஃப்ளவர், கோகோனட் ஆயில், வினிகர் இது 4 போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. லம்ஸ் இருந்தால் நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சு ஹீட் பண்ணும்போது அந்த லம்ஸ் அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நம்ம க்ளேயில் வந்து சங்க்ஸாக இருக்கும். அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஸோ வந்து அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்சிங் ப்ராசஸ் இஸ் த மெயின் ஃபஸ்ட்டு. இந்த ப்ராசஸ்க்கு மெஷரிங் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் அப்போ நான் பண்ண மிஸ்டேக் சொல்கிறேன். நான் வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணேன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கே. ஏன்னா அது ஹீட் ஆக நம்ம க்ளேவாக வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண இதுவாகுது. அதுக்கப்புறம் விஸ்க்குள்ளே ஸ்டக் ஆகிருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து க்ளூவாகவே இருக்குது, அது வந்து குக் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபோர்க்கோ இல்லை ஒரு நல்ல ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக என்னென்னா, அந்த ஸ்பூன் நீங்கள் குக்கிங் பர்பஸ்க்கோ அதை வச்சு யூஸ் பண்ணுறதோ பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி நீட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஒன்று மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு க்ளேயில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் நான் சொல்கிறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு நான் சொல்கிற மாதிரி அதே மாதிரி செஞ்சுருங்க. இது ஈஸி தான், வீட்டிலையே எல்லோரும் செய்யலாம். கடையிலேயே வாங்குறத விட வீட்டில் செய்கிறது நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸோடு செய்யும் போது. ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போதும் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் லம்ஸ் சேராது. இதனால தான் நம்ம விஸ்க் யூஸ் பண்ணுறோம். இப்போயே கூட நீங்கள் ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. பட் வந்து இந்த ஓரத்தில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்டக் ஆகிடும். அதை மட்டும் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து
பாருங்கள் நல்லா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. சங்க்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் நான் ஆல்ரெடி பண்ணி ஒரு தடவை எனக்கு க்ளே, ப்ராடக்ட், டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிருக்கு. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா விஸ்கை வந்து டேப் பண்ணி உள்ளே இருக்க க்ளூலாம் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்க்க போகிறோம். அது ஏன் சேர்க்க போகிறோன்னா, இது வந்து செஞ்சதுக்கப்புறம் அது வந்து எல்லோ ஷேடாக மாறிடும். ஸோ அது மாறாமல் இருக்கிறதுக்காக இப்போயே நம்ம ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பெயிண்ட் வந்து கம்பல்சரியான்னு கேட்டால் இல்லை. ஆனால் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் என்னுடைய க்ளே சார்ம்ஸ் வந்து நான் ஒயிட் கலரில் இருக்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதோட பாடியை நான் வந்து ஒயிட் கலரில் மேக் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒயிட் கலர் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். க்ளே சார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் கலர் மிக்சிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ நான் ஒயிட் கலர் மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால் இப்போயே வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லைக் சில பேர் வந்து சாண்டல் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கின் கலர் யூஸ் பண்ணுவாங்க, பேஸ்டல் கலர் யூஸ் பண்ணுவாங்க, பீச் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஒயிட் கலருக்கு பதிலாக அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒயிட் கலராக இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் எந்த கலர் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாட்டை வந்து ஸ்டவ்க்கு மாற்றி இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். எப்போவுமே ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுருங்க. ரொம்ப லோ ஸ்பீடில் தான் இருக்கணும். ஹை ஸ்பீடில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து லோ ஸ்பீடில் வச்சுருக்கும் போதே எனக்கு மிக்ஸ் பண்ண அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் விஸ்க் யூஸ் பண்ணனால. ஸோ இந்த ப்ராசஸ் தயவு செஞ்சு விஸ்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா இஸ் பெஸ்ட்டு. பட் ஸ்பேச்சுலா வந்து நல்லா ஹீட் தாங்குகிற குவாலிட்டியான ஸ்பேச்சுலாவாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, அடியில் தான் ஹீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் க்ளே கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகும். இந்த ப்ராசஸ் செய்யும்போது நீங்கள் கிட்ஸ் யாராவது செய்கிறீங்கன்னா பேரண்ட்ஸோடைய ஹெல்ப்போடு செய்யுங்க. ஃபயர் இஸ் இன்ஜூரியஸ். ஸோ பார்த்து பத்திரமா செய்யுங்க. பாருங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு வந்து விஸ்க்குள்ளே ஸ்டக்கான நிறைய பார்ட்டிகல்ஸ் நான் வந்து க்ளேவோட மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு இப்போயுமே அந்த க்ளே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பிசுப்பாக இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நடுவில் தான் உருவாகும். ஏன்னா நடுவில் தான் நம்ம ஃபுல் ஸ்பீட் ஸ்டவ்லேருந்து வரனால ஹீட் வரனால வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓரத்தில் இந்த மாதிரி போய் ஸ்டக் ஆகிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கும்போது லம்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். பட் க்ளேவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வரும்போது பயந்து ஸ்டாப் பண்ணுறாதீங்க. அண்ட் நீங்கள் மிக்ஸ் வச்சு ரெகுலராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வைக்கிறதும் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாதீங்க. ஏன்னா டக்குன்னு க்ளூ வந்து காய ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் ஸ்டவ்லேயே வச்சு சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இட்ஸ் ஓகே ஓரத்தில் ஸ்டக்காக இருந்தாலும். ஏன்னா அதெல்லாம் குக் தானே ஆகுது. நம்ம அதுக்கப்புறம் நடுவில் இருக்க அதை வந்து நம்ம நீட் பண்ணும்போது அப்போ வந்து நம்ம பேனில் இருக்கிறதையும் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி திக்காகி அதுவே நீங்கள் வந்து உங்களுடைய பாம்பில் வந்து இப்படி தொட்டு பார்க்கும்போது ஒட்டக்கூடாது. அப்போ வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து இன்னுமே நம்ம குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடாதீங்க. நிறைய பேர் இப்போயே ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி எடுத்தோன்னே என்ன ஆகுனா இப்போ நல்லா கொஞ்ச நேரம் நீட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து இதுவாகிடும். நல்லா இந்த மாதிரி அடியில் தெரியுதா உங்களுக்கு பேனில் ஒட்டலை. அந்த பாம்பில் இப்படி நம்ம ஒட்டி பார்க்கும்போதும் நம்ம வந்து ஒட்டக்கூடாது. அப்போ தான் க்ளே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து டேபிள் மேட்டில் போட்டு நல்லா வந்து நீட் பண்ணணும். நீடிங் ப்ராசஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை நல்லா வந்து பிசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ளே வந்து சாஃப்டாக மாறும். அதுக்கு ரொம்ப நேரம் பிசையாதீங்க, அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நல்லா க்ளீனான இடத்துல போட்டு கொஞ்ச நேரம் நீட் பண்ணி அதை வந்து பால் ஆக்கி ஒரு கவரில் போட்டு கட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நீட் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வந்து சப்பாத்தி மாவை எப்படி நீட் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆனால் வந்து என்ன நம்ம வந்து ஆட்டாக்கு பதிலாக இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா நீட் பண்ணிக்கலாம். பேனில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து லைக் ஒரு நைஃப் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஸ்பூன் யூஸ் பண்ணியோ வந்து அதை எடுத்து விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள் விஸ்க் நடுவில் எவ்வளோ ஸ்டக் ஆகிடுச்சின்னு.
அது வந்து ஹீட்டாக இருக்கும் போதே நீங்கள் வந்து நீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் நீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். பேனில் இருக்கிறதுல எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நைஃப் வச்சு நல்லா சுரண்டி எடுத்து அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே ஆகாது, அங்கங்கே ஸ்டக் ஆகாது. இப்போ நம்ம பேனில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து டேபிளில் போட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸில் வந்து கொஞ்சம் வந்து க்ளே லைட்டாக வார்மாக இருக்கணும். அப்போயே நீங்கள் நல்லா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வச்சு நீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. க்ளே வந்து நிஜமாலே சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு ஹார்டாக ஃபீல் ஆகும், ஏன்னா வந்து ஹீட்டாக இருக்கனால. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக க்ளே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது க்ளேன்னு சொல்லிட்டு. ஒரு க்ளவுட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் க்ளே பார்க்கவே. நீட் பண்ணவே நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இந்த மாதிரி தான் இருக்கும் க்ளே. நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி நீட் பண்ணுங்கள். நல்லா நீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் க்ளவுட் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாஃப்டாக இருக்கும், தொடவே அவ்வளோ நல்லா இருக்கும். ஏர் ட்ரை க்ளேனால் வந்து டக்குன்னு காஞ்சிடும் இல்லையா, அதனால் நம்ம வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு லாக் பண்ணி இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணோம். அந்த கவருக்குள்ளேயே ஏர் எதுவும் இல்லாத மாதிரி லைக் அதை வந்து புஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணோம். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்லேயும் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அந்த கண்டெய்னரில் வந்து ஏர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா க்ளே வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ அந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம க்ளே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த க்ளேவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.